ஒரு மோட்டார் சைக்கிள் சவாரி மூலம் கற்போம். லேர்னிங் வித் அ மோட்டார் சைக்கிள். மகாராஷ்டிராவின் அவுரங்காபாத் நகரம் அருகிலுள்ள மைஸ்மால் என்ற இடத்தில் நாம் ஒன்றாக கூடியுள்ளோம். இன்று நம் நண்பர்களில் ஒருவர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை ஓட்டப் போகிறார். அதன் மூலம் நாம் சில அறிவியல் சொற்களின் அர்த்தங்களை புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது சொல் வேகம். இரண்டாவது சொல் வேகம் பிளஸ் திசை ஈக்குவல் டு திசை வேகம். பிறகு நாம் முடுக்கம் என்ற சொல்லை பற்றியும் அறிந்து கொள்வோம். இங்கே சில நண்பர்கள் வேறு வேறு இடங்களில் பலகைகளை பிடித்து கொண்டு நிற்பதை நீங்கள் காணலாம். அந்த பலகைகள் அவர்கள் நிற்கும் இடம் ஆரம்ப புள்ளியிலிருந்து எத்தனை மீட்டர் தொலைவில் உள்ளது என்பதை குறிக்கின்றன. இது மைஸ்மால் பகுதி நம் பூமியிலிருந்து 700 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும் ஒரு செயற்கைக்கோளில் இருந்து எடுக்கப்பட்ட படம் இது. இத்தனை உயரத்தில் இருந்தும் இவ்வளவு தெளிவான படங்களை எடுக்க முடியுமா? நம்ப முடிகிறதா? நம் நண்பர் செல்லும் பாதையை நாங்கள் குறித்துள்ளோம். அவர் 0 மீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி ஏவில் இருந்து தொடங்கி சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி பிக்கு செல்வார். இப்போது நம் நண்பர்கள் எங்கே அறிவிப்பு பலகையுடன் நிற்கிறார்கள் என்பதை காண்போம். முதல் 100 மீட்டருக்குள் ஒவ்வொரு 10 மீட்டருக்கும் அடையாள பலகைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு அடையாள பலகைகள் ஒன்றிலிருந்து ஒன்றாக 100 மீட்டர் தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்போது அந்த பைக்கினை ஓட்டுபவர் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டார் என்று பார்ப்போம். அதாவது ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளி வரை. நீங்கள் தயாரா? 1 2 3. பைக்கினை ஓட்டுபவர் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 73.28 நொடிகள் எடுத்துக்கொண்டார். இப்போது மோட்டார் சைக்கிளின் வேகம் என்னவென்று சொல்லுங்கள். வேகம் என்பது ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் எவ்வளவு தொலைவு பயணிக்கிறது என்பதை குறிக்கும். இதை மீட்டர் பெர் செகண்ட், சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அல்லது கிலோமீட்டர் பெர் அவர் ஆக அளக்கலாம். முதலில் மீட்டர் பெர் நொடி என்பதிலிருந்து ஆரம்பிப்போம். 1000 மீட்டர் பயணிக்க 73.28 நொடிகள் எடுத்தார். அதாவது வேகம் ஈக்குவல் டு தொலைவு டிவைடட் பை நேரம் ஈக்குவல் டு 1000 மீட்டர் டிவைடட் பை 73.28 நொடி. ஈக்குவல் டு 13.6 மீட்டர் பெர் நொடி. இதுவே அந்த மோட்டார் சைக்கிளின் வேகம். வேகம் என்பது கடந்த தூரத்தை நேரத்தால் வகுத்தால் கிடைக்கும் விடை. அதாவது 1000 மீட்டரை 73.28 நொடிகளால் வகுத்ததால் கிடைக்கும் விடை. விடையில் தசம புள்ளிக்கு பிறகு பல இலக்கங்கள் உள்ளன. அதனால் விடை துல்லியமாக இல்லை. எனவே அதை நொடிக்கு 13.6 மீட்டர் என்று முழு எண்ணாக எழுதுவோம். இதுவே மோட்டார் சைக்கிளின் வேகம்.
இப்போது திசைவேகம் என்றால் என்ன என்று பார்ப்போம். மோட்டார் சைக்கிளின் பாதை வளைந்து வளைந்து இருந்ததை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். புள்ளி A மற்றும் புள்ளி B இடையே ஒரு நேர்கோட்டை வரைந்தால் அந்த தூரம் 939 மீட்டர் மட்டுமே. எனவே நியாயமாக பைக்கினை ஓட்டுபவர் A புள்ளியிலிருந்து புள்ளி B வரை 939 மீட்டரை மட்டுமே பயணித்திருக்கிறார். ஆனால் அவர் ஒரு வளைவான பாதையில் சென்றதால் அவர் 1000 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டியிருந்தது. இது மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவரின் இடப்பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது உண்மையான பயண தூரத்தை விட ஒரு நேர்கோட்டில் கடக்கும் குறுகிய தூரத்தை கணக்கிட பயன்படுகிறது. திசை வேகம் என்பது வேகத்தை போலவே கணக்கிடப்படுகிறது. அப்படியானால் இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? திசை வேகத்தை கணக்கிடும் போது கடந்து வந்த உண்மையான தூரத்தினை தவிர்த்து புள்ளி A மற்றும் புள்ளி Bக்கு இடையிலான நேர்கோட்டு இடப்பெயர்ச்சியை மட்டுமே பயன்படுத்துகிறோம். அதாவது புள்ளி A மற்றும் புள்ளி Bக்கு இடையிலான குறைவான தூரம் பைக் ஓட்டுபவரின் வேகம் மற்றும் பைக்கின் வேகம் இவ்வாறு கணக்கிடப்படுகிறது. புள்ளி Aவிலிருந்து புள்ளி Bக்கு செல்ல நொடிக்கு 12.8 மீட்டர் தூரம் ஆகிறது. இப்போது ஒரு கேள்வி. 0 முதல் 100 மீட்டர் வரை பைக் ஓட்டுபவரின் வேகம் என்னவாக இருக்கும்? நீங்கள் அதை கணக்கிட முயற்சி செய்யுங்கள். இப்போது நாம் வேகம் மற்றும் திசை வேகம் குறித்த புரிதலை பெற்றோம். அடுத்த காணொளியில் நாம் முடுக்கம் பற்றி அறிந்து கொள்வோம்.